எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் செங்ஷியாங் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் லக்கி ட்ரா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே திங்ஸ் வாங்குறவங்களுக்கு அந்த ரெசிப்டோட சேர்த்து லக்கி ட்ரா கூப்பனும் வரும். போன வாரம் அவங்க அப்பா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அந்த பில்லோட இந்த 2 லக்கி ட்ரா கூப்பனும் இருந்துச்சு. இப்போ ரம்ஜான் வர்றதுனால இதை கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா கவனிக்காமையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அந்த லக்கி ட்ரா பாக்ஸில் போட்டுட்டு அப்படியே சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு தான் இன்றைக்கி காலையிலேயே அங்கே போயிருந்தேன். இங்கே ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா கடையிலையும் அதிகமாக இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸில் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க அதை தான் விரும்பியும் வாங்குறாங்க. நம்ம தீபாவளிக்கு பலகாரம் செய்கிற மாதிரி இவங்களும் ரம்ஜானுக்கு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நிறையா இருந்தது. ஒரு இடத்துல ஃபேண்டா மட்டும் வச்சு இது மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபேண்டான்னு சொன்னாலே ஆரஞ்சு கலர் மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ பார்த்தா ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது. எல்லா கலர்ஸ்லையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கடையில் இன்டோர் பிளான்ட்ஸும் இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருந்த லக்கி ட்ரா பாக்ஸில் நான் கொண்டு வந்த கூப்பனையும் போட்டுட்டு கடைக்குள்ளே வந்துட்டேன். நான் இந்த கடைக்கு அடிக்கடி வர்றதில்ல. ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருந்தால் அவங்க அப்பா மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த கடையில் உயிர் மீன் இருக்கும். ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு சில வெரைட்டிஸில் தான் வச்சுருப்பாங்க. நண்டு மட்டும் ஒரு சில டைம் வாங்கியிருக்கேன். மற்றபடி மீனெல்லாம் அவ்வளோவா இங்கே வாங்கினதில்லை. காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். மீன் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஐஸ் தான் கவர் பண்ணியிருந்தது. இந்த கடையில் மட்டும் கிழங்கா மீன் எப்போவுமே வச்சுருப்பாங்க. இந்த நண்டை மட் கிராப்னு சொல்லுவாங்க. இது இங்கே எப்போவுமே உயிரோட கிடைக்கும். பெரிய நண்டாக இருக்காது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் எப்போவுமே இருக்கும். இதோட பேர் சால்டட் சோயாபீன். பார்க்குறதுக்கு கிரேவி மாதிரியே இருக்குது. இதை எப்படி குக் பண்ணுவாங்கன்னு தெரியல. சிக்கன் வாங்குறதுக்காக இந்த செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே இருக்கிறது எல்லாமும் நாட்டுக்கோழி. இந்த கோழியெல்லாம் எந்த நாளில் பேக் பண்ணாங்கங்கிற டேட்டும் இந்த மாதிரி லேபிளில் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷான கோழி எதுன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் இந்த கடையில் ஆண் கோழியும் பெண் கோழியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். பக்கத்துலேயே ஒருத்தர் கோழியும் கட் பண்ணி கொடுக்குறாரு. நமக்கு எந்த அளவில் வேணுமோ அதை சொன்னால் போதும், அதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லோ ஃபேட் தேங்காய் பால் ஒரு சில கடையில் தான் கிடைக்கும். என் நெய்பர் சொல்லி தான் எனக்கு இங்கே இருக்குன்னு தெரிய வந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா குழம்புக்கும் ஃப்ரெஷ் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பாவது பெப்பர் மட்டன் சிக்கன் அது மாதிரி சமைக்கும்போது இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேரியர் பேக்கெல்லாம் முன்னாடி எல்லா கடையிலையும் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ ஒரு பையோட விலை 5 சென்ட்னு மாற்றிட்டாங்க. அதனால் காசு பே பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது நல்லாவே வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நம்ம ஊர் பன்னீர் திராட்சை மாதிரியே இருந்துச்சு. பேரும் இந்தியன் கிரேப்ஸ்னு தான் போட்டிருந்தது. எப்படி இருக்குமோன்னு தெரியல. அதனால் ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன். மிளகு வெள்ளை எள்ளு அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. கையில் தூக்கிட்டு வரணுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக உள்ள திங்ஸாக பார்த்து எடுத்திருந்தேன். அப்புறம் இந்த மிளகாயில் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இது எப்போவுமே வாங்கிடுவேன். இதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் சட்னியெல்லாம் அரைக்கும் போது நார்மல் மிளகாயோட இதில் 2 சேர்த்து வச்சு அரைச்சோன்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாமும் ஒரே டிசைன் பேக்கெட்டில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வருது. வியட்நாம், தாய்லாந்து, ஆப்கானிஸ்தான், இந்தியான்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாடு போட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.